ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். பிரமிட் ஆன்மீக மன்றங்கள் இயக்கம் சார்பாகவும் சுவாசம் குழுவின் சார்பாகவும் இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லோரையும் வரவேற்கின்றோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா அகமகிழ்ச்சி. அகமகிழ்ச்சிக்கு என்னென்ன வழிகள் அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கலாம். ஏன் இந்த அகமகிழ்ச்சி அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, நாம மனசுதான் எல்லாத்துக்கும் காரணம். நாம உள்ளுக்குள்ள எந்த அளவுக்கு ஹாப்பியாகவும் தெளிவாகவும் ஒரு கிளாரிட்டியோட கான்ஃபிடென்ட்டா இருக்கிறோமோ அதுதான் வெளியில ரிஃப்ளெக்ட் ஆகும். அது எப்படிலாம் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய வார்த்தைகள்ல, நாம செய்யற செயல்கள்ல, இது எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால இன்னர் அப்படின்றது, இன்னர் பீஸ், இன்னர் பியூட்டி அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அகத்துல என்னவோ அதுதான் முகத்துல தெரியும். நம்மளுடைய வார்த்தைகள்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே மாதிரி நாம செய்யற செயலையும் ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். அதனாலதான் அகமகிழ்ச்சி அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த அகமகிழ்ச்சி நாம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, புறத்துலயும் வெளியிலயும் நாம ரொம்ப அழகா எல்லா விஷயத்தையும் ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணிடுவோம். அது வந்து எப்படி இருக்கும் ஃபேமிலிக்குள்ள அப்படின்னா, எல்லாருமே அதை எடுத்துட்டு ஈஸியா இந்த மாதிரி நாமளும் ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும். அதனாலதான் இந்த அகமகிழ்ச்சின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, இந்த அகமகிழ்ச்சியை நாம எப்படி கொண்டு வர்றது, அதுக்கு என்னென்ன விஷயங்களை எல்லாம் நாம டே டு டே லைஃப்ல ஃபாலோ பண்ணணும் அப்படி கேட்டோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயமா நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம நமக்குள்ளவே ஒரு இணைத்தலோட ஒருங்கிணைப்போட இருக்கணும். நாம நமக்குள்ளவே ஒரு ஒருங்கிணைப்போட இருக்கணும். அந்த இணைதல் தன்மையோட இருக்கணும். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட இருக்கணும். அது எப்படி அப்படின்னா, நாம வந்து வெறும் இந்த பௌதிக உடல் இல்லை, ஆன்மாவும் இருக்குது. ஆன்மா, இந்த பௌதிக உடல், இதெல்லாம் சேர்ந்ததுதான் நாம. அதே மாதிரி நம்மளுடைய உடல் எங்க இருக்கும், சில டைம் நாம என்ன பண்ணுவோம், நாம பிசிக்கலா ஒரு இடத்துல இருப்போம், ஆனா நம்மளுடைய மனம் வந்து வேற எங்கேயாவது இருக்கும். நம்ம செயல் வந்து வேற, அதுக்கு மனசுக்கும் உடலுக்கும் சம்மந்தம் இல்லாத, நம்ம எந்த செயலை செய்ய வந்தோமோ அதை திருத்தமா செய்யாத நாம அதுல வந்து குளறுபடி பண்ணுவோம். அது ஏன் அப்படின்னா, நமக்குள்ளவே அந்த ஒருங்கிணைப்பு இல்லை. உடல், மனம், ஆன்மா இது எல்லாம் இணைந்து ஒரு செயலை வந்து அட் அ டைம்ல வந்து ஒரு ஆத்மார்த்தமா நாம செய்யணும். அதுக்கு நாம வந்து அதிகப்படியான தியான பயிற்சி செய்யறப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு நிறைய சத்தியங்கள் புரிய ஆரம்பிக்கும். நாம எப்படி எண்ணங்கள்ல தூய்மையா இருக்க முடியும், எண்ணங்கள்ல வந்து நம்ம இன்டெலிஜென்ட்டா எப்படி இருக்க முடியும், அதை வந்து நாம லேர்ன் பண்ணிக்குவோம். அடுத்ததா அந்த எண்ணங்கள்ல என்ன இருக்கோ அதுதான் வார்த்தைகள்ல வரும், அதுதான் செயல்முறையில நாம செய்வோம். அதனால நம்ம உடல், மனம், ஆன்மா இது மூணுத்தையும் ஒருங்கிணைத்து நம்ம எந்த செயல் செய்யறோமோ, நாம உடல் எங்க இருக்கோ அங்கதான் நம்ம மனசும் இருக்கணும். நம்ம என்ன செயல் செய்யறோமோ அதை வந்து கான்பிடென்டா தெளிவா லிவ் இன் த பிரசன்ட் மாதிரி அந்த மொமெண்ட்ல நாம என்ன செய்யறோமோ அந்த செயலும் நாமளும் ஒன்றி போயிடணும். அதனால நமக்குள்ளவே அந்த ஒருங்கிணைத்தல்ன்றது வந்து கண்டிப்பா நம்ம கொண்டு வரணும். இதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம தியானம் பண்றப்போ அந்த மனமானது வந்து நிறைய தாட்ஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி நோ மைண்ட் ஸ்டேட்டுக்கு வரும். அப்ப நாம காஸ்மிக் எனர்ஜி எடுத்துட்டு நாம ஒரு விஷயத்த செய்யறப்போ பிரசன்ட் மொமெண்ட்ல இருந்துட்டே நாம வந்து திருத்தமா செய்ய முடியும். அதே மாதிரி நாம நமக்குள்ள ஒருங்கிணைப்பா அந்த இணைத்த தன்மையோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட ஒரு அலைன்மெண்ட்ல இருந்தாதான் நாம வந்து ஆன்மா, நம்மள மாதிரிதான் மத்த எல்லாருமே ஆன்மா அப்படின்ற அந்த சத்தியத்தை புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி நாம பரமாத்மாவோட துகள் தான், அதாவது பரமாத்மால இருந்து வந்தவங்க தான் அப்படின்ற அந்த சத்தியத்தை நம்ம புரிஞ்சுக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நாம நமக்குள்ள ஒருங்கிணைத்தல் இல்லாத நாம எல்லாத்துக்கூடயும் இப்போ ஒருங்கிணைத்தல் ஆயிடுவோம். அதாவது எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்ட்டு அந்த யூனிவர்சல் செல்ஃப், இந்த நமக்குள்ள நாம ஒருங்கிணைத்தல் வந்து ஒன் செல்ஃப். அதே மாதிரி யூனிவர்சல் செல்ஃப் கூடயும், இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா விஷயத்துக்கூடயும் நாம வந்து ஒருங்கிணைப்பு ஏற்பட்டுரும். இந்த மூமெண்ட், அதாவது நாம நமக்குள்ளவே எல்லாத்தையும் அலைன் பண்ணிட்டு நாமளும் யூனிவர்சல் செல்ஃப் ஒண்ணு அப்படின்ட்டு நாம எப்ப புரிஞ்சுக்கிறோமோ அந்த மூமெண்ட், கொஞ்ச நேரம் அந்த மொமெண்ட் நமக்கு புரிய ஆரம்பிச்ச உடனேவே அந்த தருணத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளுடைய லைஃபே ஒரு அர்த்தமுள்ளதா, ஒரு மன நிறைவான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா மன நிறைவான வாழ்க்கைன்றது வந்து ரொம்ப முக்கியம். அது வந்து நம்ம உணர்வு ரீதியில நம்மளுடைய நியூரான்ஸ், நர்வஸ் சிஸ்டம் இது எல்லாத்துலயும் அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். அதனால நாம நமக்குள்ள ஒருங்கிணைப்பை ஏற்படுத்திக்கணும். அதே மாதிரி யூனிவர்ஸ்ல இருக்கிற எல்லாரும் ஒண்ணு அப்படின்ட்டு ஒன் செல்ஃபும் யூனிவர்சல் செல்ஃபும் நாம வந்து ஒண்ணுதான் அப்படின்ற அந்த புரிதலை ஏற்படுத்திக்கணும். இதனால என்ன ஆகுது அப்படின்னா, நாம வந்து அந்த மொமெண்ட்ல நாம எல்லாரும் ஒண்ணு நினைக்கிற அந்த மொமெண்ட்ல என்ன ஆகுது, அது வந்து ஒரு மன திருப்தி ஏற்படுத்திடுது. அது வந்து நம்மளுடைய அணுக்கள்ல போய் ரிஃப்ளெக்ஷன் வந்து இருக்கும். அந்த அணுக்கள்ல அந்த இம்ப்ரெஷன்
நம்ம எல்லாரும் ஒண்ணு அப்படின்ற அந்த மனநிறைவான நிலை வந்து அந்த சாட்டிஸ்ஃபைடு, இன்னும் சொல்ல போதுனா அந்த ஒரு ரொம்ப மனநிறைவான ஆத்ம திருப்தியான ஒரு உணர்வு நம்மளுடைய அணுக்கள்ல போய் அது டெபாசிட் ஆயிடும். அது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம டே டு டே லைஃப் நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம். நமக்கு எப்போதும் போலதான் தியானத்துக்கு முன்னாடி இருக்கிற அதே பிரச்சனை, அதே சேலஞ்சஸ் தான் நம்மளுடைய தியானத்துல வந்தும் இருக்கும். ஆனா நாம என்ன பண்ணுவோம், தியானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி தியானம் பண்ணா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும்ன்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஆனா தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயம் மாறும். நம்ம என்ன பண்ணுவோம், அக்செப்டன்ஸை கொண்டு வந்துருவோம். எந்த சிச்சுவேஷனா இருந்தாலும் அதை வந்துட்டு ஏத்துக்குவோம். ஏன் ஏத்துக்க முடியுது, தியானத்துக்கு முன்னாடியும் அப்படியேதான் நம்ம லைஃப் ஸ்டைல் இருக்கும், தியானத்துக்கு அப்புறமும் அதே மாதிரி ஃபேமிலி தான், அதே சூழ்நிலை தான். ஆனா நாம ஏத்துக்குவோம். இந்த ஏத்துக்கக்கூடிய தன்மை வந்து நம்மளுடைய அணுக்களே, இந்த மனநிறைவானது வந்து நம்மளுடைய அணுக்கள்கிட்ட போய் டெபாசிட் ஆகணும்னே அந்த உணர்வு தான் நமக்கு வரும். நமக்கு வந்து நிறைய சேலஞ்சஸ் வரும், நிறைய இடத்துக்கு போகும். நம்ம எல்லாமே நமக்கு பிடிச்ச இடமா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸாவே இருப்பாங்க. அதே மாதிரி நமக்கு வர சேலஞ்சஸ் எல்லாமே நமக்கு ஃபேவரா இருக்கும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதே மாதிரியே இருக்காது. அப்போ இந்த மனநிறைவானது என்ன பண்ணும்னா, ஓகே அதனால என்ன அப்படின்ற அந்த சாட்டிஸ்பாக்சன் நமக்குள்ள வந்துடும். அப்ப ஈஸியா நம்ம வந்து சூழ்நிலைகளையும் கையாண்ட முடியும், பீப்புள்ஸையும் நாம வந்து ஈஸியா கையாள முடியும். அதனால இந்த தியானம் பண்றதுனால நாம நமக்குள்ள ஒருங்கிணைத்து, அதே மாதிரி யூனிவர்சல் கூடயும் நாம அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ணிக்கிறதுனால நமக்கு மனநிறைவு ஏற்பட்டுடும். அந்த மனநிறைவானது வந்து நம்மளுடைய செயல்கள்ல, எண்ணங்கள்ல, வார்த்தைகள்ல வெளிப்படும். அதே மாதிரி நம்ம அணுக்களுக்குள்ளேயும் போய் அது இம்ப்ரெஷனை ஏற்படுத்திடும். அது மூலியமா என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம எந்த சூழ்நிலையா இருந்தாலும், நமக்கு பிடிக்காத சூழ்நிலையா இருந்தாலும், நமக்கு ஒரு இடத்துக்கு போறோம், அங்க வந்து ஒரு அன்ஈஸியா இருந்தாலும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி அதை நம்ம ஏத்துக்கிட்டு ஓகேன்ற மாதிரி நாம அதையும் ஈஸியா ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சோம். அதுலயுமே நமக்கு மனநிறைவு ஏற்பட்டுடும். அதனால இந்த மனநிறைவான வாழ்க்கையை நாம தியானத்தின் மூலியமா கொண்டு வரணும். இந்த மனநிறைவான வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளும் தன்மையை மட்டும் இல்லாத அந்த அக்செப்டன்ஸ் தான் மட்டும் நமக்கு கொண்டு வராத இன்னும் என்னென்ன விஷயத்த கொண்டு வருது அப்படின்னா, அந்த மிடில் பாத்துல நாம வாழ ஆரம்பிப்போம், அந்த மத்திய மார்க்கத்துல நாம வாழ ஆரம்பிப்போம். ஏன்னா எல்லாருமே நம்மளை சுத்தி இருக்கிறவங்க தியானம் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதாவது தியானிகளும் இருப்பாங்க, தியானம் பண்ணாதவங்களும் இருப்பாங்க, சைவம் சாப்பிட்றவங்களும் இருப்பாங்க, அசைவம் சாப்பிட்றவங்களும் இருப்பாங்க. அப்ப நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சைவத்தோடைய முக்கியத்துவத்தை நாம எல்லார்கிட்டையும் எடுத்து சொல்லணும், தியானத்தோடைய இம்பார்ட்டன்ஸையும் நாம எடுத்து சொல்லணும். அவங்க ஏத்துக்கிறதும் ஏத்துக்கலனாலும் நாம வந்து ஓகே நம்ம சொல்லியாச்சு, அது ஒரு நாள் அவங்க ஏத்துக்குவாங்க அப்படின்ற அந்த மனநிலையோட நாம வந்து நான் இன்டர்ஃபரன்ஸை நாம வந்து வேற எந்த விஷயத்தையும் தலையிடாத நாம அந்த மத்திய மார்க்கத்துல நாம வாழ்க்கை போகும். அதே மாதிரி நம்ம டே டு டே லைஃப்ல நிறைய டென்ஷன்ஸ், ஸ்ட்ரெஸ், மன உளைச்சல், இதே மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். இந்த ஒருங்கிணைத்தனால ஏற்படக்கூடிய மனநிறைவான வாழ்க்கை என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம நர்வஸ் சிஸ்டம்ல போய் அது ஒரு ரிலாக்ஸேஷனை ஏற்படுத்தும். நம்மளுடைய நாடி நரம்பு மண்டலத்துல ஒரு அமைதிய ரிலாக்ஸேஷனை ஏற்படுத்தும். அதனால என்ன ஆகும், இந்த மனநிறைவான தன்மை வந்து நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டத்துல போய் ஒரு ரிலாக்ஸேஷனை ஏற்படுத்தும். அதனால டென்ஷன் இருக்காது, ஸ்ட்ரெஸ் இருக்காது, தேவையில்லாத எந்த விஷயத்தையும் நம்ம தலையிட மாட்டோம். அதனால என்ன ஆகும்னா, அது வந்து நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு வழிவகுக்கும். அதனால நாம எல்லாத்தையும் தியானம் பண்ணி இந்த மன நிறைவான வாழ்க்கையை நாம ஃபாலோ பண்ணணும். அடுத்ததா என்ன அப்படின்னா, இந்த மனநிறைவான வாழ்க்கை வாழறப்ப நமக்குள்ளே ஒரு நன்றி உணர்வு ஏற்பட்டுரும் எல்லா விஷயத்துலையும். ஏன்னா நமக்கு வந்து ஒரு அந்த திருப்திக்கும் மேல, அந்த திருப்தி சாட்டிஸ்பாக்சன்றது வந்து அங்க அதுவும் மனநிறைவும் வேற. இந்த சாட்டிஸ்பாக்சன்ல என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு தேவைகளும் ஆசைகளும் இருக்கா, தேவைகளும் ஆசைகளும் இல்லாத ஒரு நிலை தான் இந்த சாட்டிஸ்பாக்சன் நிலை. அது வந்து ஒரு அடிப்படை, அது பேசிக் மாதிரி. ஆனா நாம மெடிடேஷன் பண்ண நல்ல ஆன்மீக புத்தகங்களை படிக்க அதே மாதிரி மற்றவங்களுடைய அனுபவத்தை கேட்டு நம்மளுடைய அனுபவத்தையும் பகிர்ந்துக்க என்ன ஆகும் அப்படின்னா, அந்த சாட்டிஸ்பாக்சன்ல இருந்து நாம ஒரு நிலையில இருந்து அடுத்தடுத்த நிலைக்கு போய் மன நிறைவு ஏற்பட்டுடும். அதனால நம்ம எல்லா விஷயத்தையும் ஒரு நன்றி உணர்வோட இருப்போம். இந்த நன்றி உணர்வோட இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அதுலயுமே நன்றி உணர்வு அப்படின்றது வந்து நாம ஒரு விஷயத்துக்கு நன்றி சொல்றோம்னா அதை நாம புரிஞ்சுக்கிறோம், நாமளும் அந்த விஷயமும் ஒண்ணு. இப்ப பிளான்ஸுக்கு வந்து இப்ப நான் ஒரு கீரை சாப்பிடுறேன், ஒரு நன்றி உணர்வோட அந்த கீரையை விவசாயம் பண்றவங்களுக்கு, செய்யறவங்களுக்கு, அறுவடை பண்றவங்களுக்கு, அதை வாங்குறவங்களுக்கு, சமைக்கிறவங்களுக்கு, எல்லாரோட அந்த ஒரு எல்லாருமே அதை நன்றி சொல்ற மாதிரி நான் அதுக்கு வந்து பிரசன்ட் மொமெண்ட்ல அது கூட அந்த உணவும் நானும் ஒன்றி அதை எடுத்து சாப்பிட்றப்ப என்ன ஆகும், ஒரு நன்றி உணர்வோட சாப்பிட்றப்ப எல்லாமே ஒருங்கிணைத்து நாங்கள் ஏற்படும். அந்த ஒன்னஸ் கான்சியஸ்குள்ள போயிடும்.
அதனாலதான் பிரசன்ட் மொமெண்ட்ல நாம எந்த விஷயமா இருந்தாலும் செய்யணும், ஒரு நன்றி உணர்வோட செய்யணும். அப்படி செய்யறப்ப நாம ஒன்னஸ், அந்த ஏகத்துவ நிலை, ஒற்றுமை, அந்த ஒருமைப்பாட நாம கொண்டு வருவோம். அந்த ஒருமைப்பாட்டை நாம வாழ்க்கை வந்து வாழ ஆரம்பிப்போம். அதனால மனநிறைவை வந்து நாம தியானம் பண்ணி நல்ல ஆன்மீக புத்தகங்கள் படிச்சு அனுபவத்தை கேட்டு நாம கொண்டு வரணும். அதே மாதிரி அந்த இன்னர் ஹாப்பினஸ், அந்த மகிழ்ச்சியை நாம கொண்டு வரணும் அப்படின்னா முதல் விஷயமா மனநிறைவை நாம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா பயம் இல்லாத அந்த கான்பிடென்ட்டை நாம நமக்குள்ள கொண்டு வரணும். இந்த கான்பிடென்ட்டை எப்படி நாம நமக்குள்ள கொண்டு வர்றது அப்படின்னா நிறைய விஷயங்களை நாம தெரிஞ்சுக்க ஒரு விஷயத்துக்கு பயப்படுறோம், ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு சூழ்நிலை, அதாவது டேக்கிள் பண்ண பயப்படுறோம் அப்படின்னா நமக்கு போதுமான ஞானம் இல்லை, போதுமான ஆற்றல் இல்லை. அதனாலதான் ஒரு தயக்கம் நமக்கு இருக்கும். அப்ப நாம அதிகப்படியா தியானம் பண்ணிக்கிட்டு நிறைய சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நாம அந்த விஷயத்தை அணுகணும் அப்படின்னா அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். பயத்தை வந்து கரேஜ் மூலியமா தான், அதாவது அந்த பயமின்மையை வந்து எப்படி போகணும் அப்படின்னா அந்த தைரியத்தை கொண்டு வந்து, கான்பிடென்ட்டை கொண்டு வந்து அந்த பயத்தை வந்து இல்லாத பண்ணிடலாம். இப்ப எப்படி இந்த ஒரு அறை இருட்டா இருக்கு அப்படின்னா நம்ம லைட் போடுறோம், அந்த இருட்டை போக்குறதுக்காக ஐயோ இருட்டா இருக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு நாம வந்து இருட்டை சரி பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு அப்படியே இருந்தா சரி வராது. நம்ம செயல்முறையில என்ன பண்ணா இது சரியாகும் அப்படின்னு யோசிக்கிறப்ப அப்ப வெளிச்சம் வந்ததுன்னா இது இருள் போயிடும் அப்படின்ட்டு நம்ம லைட்டை போடுறோம். அதே மாதிரிதான் எந்த விஷயத்துக்கு நாம பயப்படுறோம், அந்த பயத்துக்கான காரணம் என்ன, அதை எப்படி சரி பண்றதுன்னு அந்த செயல்முறையில இறங்குறப்ப அந்த கான்பிடென்ட்டையும் அந்த தைரியத்தையும் அந்த தயக்கம் இன்மையையும் கொண்டு வரப்ப அந்த பயத்தை விட்டு நாம போயிடலாம். அந்த பயம் வந்து நம்மளை விட்டு போயிடும், அதை வந்து ஈஸியா கையாள முடியும். அதே மாதிரி இந்த பயமானது என்ன பண்ணோம் அப்படின்னா நாம் நம்மளுடைய அடுத்தடுத்த சோல் எவல்யூஷனுக்கு அடுத்தடுத்து நாம ஆன்ம முன்னேற்றம் அடைய விடாத இந்த பயம் வந்து தடுக்கும். அதே மாதிரி ஃப்ரீடமும் இல்லாத பண்ணிடும். நாம வந்து அந்த அல்டிமேட் கோலே என்னன்னா நம்ம ஃப்ரீடம் தான். பயத்துல இருந்து ஃப்ரீடம், பற்றுல இருந்து நாம விடுதலை ஆகணும். அதே மாதிரி மத்தவங்க விஷயத்துல தலையிடுறதுல இருந்து நாம விடுதலை ஆகணும். இந்த மாதிரி ஃப்ரீடம் தான் அல்டிமேட்டே. ஆனா இந்த பயமானது வந்து அந்த ஃப்ரீடத்துக்கு வந்து ஒரு தடையா இருக்கும். அதனால இந்த பயத்தை வந்து நாம ஞானத்தை எடுத்துக்கிறது மூலியமா, அதே மாதிரி நமக்குள்ள அந்த தைரியத்தை, தயக்கமின்மைய, அந்த ஃப்ரீடத்தை கொண்டு வரது மூலியமா அந்த பயத்தை வந்து போக்கிட முடியும். அதனால பயம் அப்படின்றத வந்து நாம வந்து ஹோம்ஒர்க் பண்ணணும். எப்படி பண்ணணும்னா நாம எதுக்காக பயப்படுறோம்னு ஒவ்வொரு பர்சனும் அவங்க தனி விஷயத்துக்கு பயப்படுவாங்க. அந்த தனித்தனி விஷயம் என்ன அப்படின்னு நாம நமக்குள்ள மெடிடேஷன் பண்ணி ஏன் இந்த விஷயத்துக்கு நான் பயப்படுறேன், அதை எப்படி சரி பண்றது அப்படின்ற மாதிரி நாம திங்க் பண்ணோம் அப்படின்னா அந்த பயத்துல இருந்து வெளிவர முடியும். அதே மாதிரிதான் நாம அந்த புனிதத்தன்மையை அடைய விடாத இந்த நம்ம எல்லாரும் ஒண்ணு அப்படின்ற அந்த உண்மையை வந்து அடைய விடாததுக்கு ஒரு தடையா வந்து இந்த பயம் இருக்கும். அதே மாதிரி நாம காஸ்மிக் செல்ஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய யூனிவர்சல் செல்ஃப், பரமாத்மா நிலையை வந்து புரிஞ்சுக்க முடியாத, அவங்கள அடைய முடியாததுக்கும் இந்த பயம் வந்து ஒரு தடையா இருக்கும். அதனால இந்த பயத்தை வந்து நாம அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி சரி பண்ணிக்கணும். முதல் விஷயமா நாம வந்து மனநிறைவான வாழ்க்கை எப்படி வாழறதுன்னு பார்த்தோம். அடுத்தது பயத்துல இருந்து நாம எப்படி வெளியே வர்றதுன்னு பார்த்தோம். அடுத்தது இன்னொன்னு என்ன அப்படின்னா அந்த ஒருங்கிணைப்பு, இந்த ஒருமைப்பாடை நமக்குள்ள ஏற்கனவே நாம பார்த்த மாதிரி நம்ம எல்லாருமே நமக்குள்ள அந்த ஏகத்துவ நிலை ஒன்னஸ் கொண்டு வரணும். அதை வந்து சரி பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா நாம நமக்குள்ளவே அவேர்னஸ், அந்த விழிப்புணர்வு நிலையை நாம நமக்குள்ள கொண்டு வரணும். அந்த விழிப்புணர்வு நிலையானது நம்மளை வழி நடத்தும். சரி, அந்த விழிப்புணர்வை நாம எப்படி கொண்டு வரது, அதுவும் எப்படி அப்படின்னா நாம எந்த செயல் செய்யறோமோ அதை வந்து கொஞ்சம் நாம எல்லாருமே ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்ட் தான். ஏன்னா இந்த பிஎஸ்எஸ்எம்ல சொன்ன எல்லா விஷயமுமே இந்த மூச்சை கவனிக்கிறதுல இருந்து அந்த ஒன்னஸ் கான்சியஸ், அதே மாதிரி மூன்றாவது கண் அனுபவம், இது எல்லாமே இதுக்கு பிஹைண்ட்ல இருக்கிறது என்னன்னா சயின்ஸ் தான். நாம ஆஸ் அ ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்டா நாம வந்து ஒரு ஆன்மீக விஞ்ஞான ரீதியா வந்து எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணணும். அப்படி ஹேண்டில் பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா இது எல்லாத்தையும் ஈஸியா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ், இதுக்கு பின்னாடி இருக்க ஒவ்வொன்றுத்துக்கும் பின்னாடி இருக்க அறிவியல் என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். அப்ப என்ன பண்ணணும், நாம நம்மளை புரிஞ்சுக்கிட்டு நாம நமக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து அதே மாதிரி மத்தவங்களோட புரிஞ்சுக்கிட்டு மத்தவங்க அப்படின்னு சொல்றப்ப எல்லாருமே அதுல வந்துடுறாங்க. எல்லா கிங்கமும், அதாவது தாவரங்கள், விலங்குகள், தாதுக்கள், இது எல்லாருமே ஒண்ணுதான் அப்படின்ட்டு மத்தவங்களையும் நாம புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா நமக்குள்ள அந்த ஒருங்கிணைப்பு ஏற்பட்டுடும், அந்த அவேர்னஸும் அதிகமாகும். ஏன்னா நம்மளை புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாலே அங்க ரொம்ப நாம விழிப்புணர்வா இருந்தாதான் நம்மளுடைய உணர்வுகளை நாம புரிஞ்சுக்க முடியும்.
அதே மாதிரி அதே விழிப்புணர்வு இருந்தாதான் மத்தவங்களுடைய உணர்வுகளையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இப்படி நமக்குள்ள அந்த அவேர்னஸை கொண்டு வரதான் அந்த ஏகத்துவ நிலையை நம்மளால அடைய முடியும் அப்படின்றதுதான். இந்த ஏகத்துவ நிலை, இந்த ஒருமைப்பாடை நாம எப்படி அடைய முடியும்னா அவேர்னஸ் மூலியமா. அப்புறம் இன்னும் ஒண்ணு என்னன்னா, அந்த பொறுப்பு நாம தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு பொறுப்பு. நாம எல்லா பொறுப்பையும் ஏத்துக்கணும். அவங்களால ஆச்சு, இவங்களால ஆச்சு, இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு நாம மத்தவங்களை பிளேம் பண்ணாத, நாம தான் நம்மளுடைய ரியாலிட்டி கிரியேட் பண்ணிருப்போம். நாம தான் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து ப்ரீ பிளான் அக்ரிமெண்ட் மூலியமா நாம கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கோ அந்த பொறுப்பையும் நாம ஏத்துக்கணும். இது மூலியமா நாம அந்த ஒன்னஸ் கான்சியஸை நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நம்ம எல்லாரும் ஒண்ணு அப்படின்ற அந்த விஷயத்த புரிஞ்சுக்க முடியும். அடுத்ததா என்ன அப்படின்னா ஃப்ரீவில், சுதந்திர விருப்பம். நம்ம எல்லாருமே இந்த ஃப்ரீவில்ன்றது இருக்கும். அதாவது இந்த உலகமே ஃப்ரீவில் ஜோன் தான். இதுல வந்து நாம சுதந்திர விருப்பம் அப்படின்றது வந்து நம்மளுடைய இஷ்டம். நாம என்ன பண்ணணும், இந்த செஷன் அட்டன் பண்ணணுமா அட்டன் பண்ணலாம், இல்லையா லீவ் மீட்டிங் கொடுத்துட்டு நாம ஒரு படத்துக்கு போகணுமா போகலாம், இல்ல வேற எங்கேயாவது போய் பேசிட்டு இருக்கணுமா, இல்ல புக் படிக்கணுமா, அது எல்லாமே நம்மளுடைய ஃப்ரீடம் தான். அப்போ நாம இந்த ஃப்ரீவில்ன்றது தான் நம்மளுடைய கிஃப்டும். அதே மாதிரி ஃப்ரீவில்ல சரியா உபயோகப்பட்டோம்னா அதுதான் நம்மளுடைய சாபமாகவும் இருக்கும். அதனால நாம இந்த ஃப்ரீவில்ல எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நாம ரொம்ப திங்க் பண்ணி ரொம்ப விழிப்புணர்வோட தான் இந்த சுதந்திர விருப்பத்தை நாம யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துல நிறைய விதிகள் இருக்கு. அதாவது என்ன அப்படின்னா அதுவுமே சயின்ஸ் தான். இப்ப நான் என்ன கொடுக்கறனோ அதுதான் எனக்கு திரும்ப ரிட்டர்ன் வரும். அப்படின்றப்ப நல்ல விஷயங்களை நாம செய்யணும். என்னுடைய விருப்பம் தான், எனக்கு சுதந்திரம் இருக்கு அப்படின்றதுக்காக தேவையில்லாத மத்தவங்களை பத்தி காசிப் பண்றதோ இல்ல மத்தவங்க விஷயத்துல தலையிடுறோம் அப்படின்னா அதற்கான விளைவுகளை நான் கண்டிப்பா அனுபவிச்சு ஆகும். அதுவே மத்தவங்களுக்கு தியானம் சொல்லி கொடுக்கறதோ இல்ல மத்தவங்க கிட்ட இருந்து நல்ல ஆன்மீக விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிறேன், நிறைய விஷயங்களை டெக்னாலஜி வைஸா மத்தவங்கள்ட்ட இருந்து நான் என்னன்றது தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா அது வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயமா இருக்கும். அதனால இந்த ஃப்ரீவில் அப்படின்ற அந்த விஷயத்த நாம ஹேண்டில் பண்றப்ப ரொம்ப விழிப்புணர்வா இருந்து ஹேண்டில் பண்ணணும். அந்த ஃப்ரீவில்ல ஹேண்டில் பண்றதுக்கு முன்னாடி நிறைய சத்தியங்களை நாம இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய நாம யாரு, நாம எதுக்காக இந்த பூமிக்கு வந்திருக்கோம், அதே மாதிரி தர்மம்னா என்ன, நம்ம கர்மானா என்னன்னு இந்த எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஃப்ரீவில்ல ஹேண்டில் பண்றப்ப அது ஈஸியா அமையும். ஏன்னா நிறைய நமக்கு ஞானம் பத்தாததுனால நம்மளுடைய விழிப்புணர்வு வந்து விசாலமா இல்லாததுனாலதான் நிறைய நாம வந்து தப்பான முடிவுகளை தேர்வு பண்றோம். இந்த ஃப்ரீவில் வந்து நாம நம்மளோட சுதந்திரத்தின் படிதான் எந்த தேர்வுகளா இருந்தாலும் பண்ண நேரிடும். ஆனா நாம எந்த மாதிரியான தேர்வு செய்யறோம் அப்படின்றதுல ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த கவனத்தை எப்படி மறுபடியும் கொண்டு வர்றது, சரி இது எல்லாமே ஓகே, ஆனா அந்த அவேர்னஸை எப்படி கொண்டு வர்றதுன்னா நம்ம ஒன்றும் இல்லை, மெடிடேஷன் பண்ண வேண்டியதான். நம்ம அமைதியா உட்காந்துட்டு மூச்சை கவனிக்கிறப்போ நம்ம மனமானது அமைதியாகும். அப்ப நம்ம புத்தி கூர்மையாகி தெளிவான முடிவுகளை இருக்கும். அதனால மெடிடேஷன் அப்படின்றது வந்து நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது. எந்த டைமா இருந்தாலும் மெடிடேஷன் நாம பண்றப்ப என்ன ஆகும், அந்த அவேர்னஸை நாம கொண்டு வர முடியும். அந்த மெடிடேஷன் பண்ணி நிறைய விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கிட்டு நமக்குள்ள அந்த அவேர்னஸை கொண்டு வரப்ப நம்ம எல்லாரும் ஒண்ணு அப்படின்ற அந்த விஷயத்த தெரிஞ்சுக்குவோம். நாம ஆன்மா, நாம பரமாத்மாவோட துகள் தான் அப்படின்ற இந்த சத்தியத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எந்த விஷயம் பண்ணாலுமே அது ரொம்ப ஹாப்பியா நாம பண்ணுவோம். அந்த ஆத்ம திருப்தின்றது நமக்குள்ள இருக்கும். அது மூலியமா நாம செய்யற செயல்கள்ல நம்ம மூலியமாவே அது ரேடியேட் ஆகும். சில பேரை பார்த்த உடனே அவங்க ரொம்ப ஏனே தெரியாது அவங்க கிட்ட ரொம்ப நேரம் பேசணும்னு இருக்கும். அவங்க நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க, அவங்க கிட்ட ஷேர் பண்ணலாம், பேசலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்னா அவங்க எனர்ஜியை எமிட் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த எனர்ஜியை ஏன் அவங்க எமிட் பண்றாங்கன்னா அவங்க தியானம் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த தியானம் பண்றது மூலியமா, புத்தகம் படிக்கிறது மூலியமா, அனுபவம் பகிர்றது மூலியமா என்னென்ன விஷயங்களை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அதை வந்து அவங்களுடைய வாழ்க்கையில செயல்முறைப்படுத்துவாங்க. அவங்க வந்து அப்ளை பண்ணுவாங்க. அந்த செயல்முறைப்படுத்துறதுல நாம எந்த அளவுக்கு இருக்கிறோம் அப்படின்றது தான் இந்த அகமகிழ்ச்சியை வெளிப்படுத்தும். அதனால தெரிஞ்சு அப்படியே வச்சுக்காத நாம வந்து அதை டே டு டே லைஃப்ல நம்ம செயல்முறைப்படுத்தணும். அதுக்கு பெஸ்ட் பிளேஸ் ஃபேமிலி தான். நம்ம ஃபேமிலியில இருக்க மெம்பர்ஸ் கூட நாம எப்படி பேசுறோம், எப்படி பழகுறோம், நமக்குள்ள தன்மை இருக்கா, நமக்குள்ள பொறுமை இருக்கா, நாம தலையிடாத இருக்கிறோமா அப்படின்னு அத்தனை விஷயத்தையும் லேப் மாதிரி நம்ம ஃபேமிலிக்குள்ளவே அதை வந்து அப்ளிகேஷன் கொண்டு அதை செயல்முறைப்படுத்தணும் அப்படின்னா அதை வந்து நாம எந்த நிலையில இருக்கோம் அப்படின்றத நாம செக் பண்ணிக்க முடியும். அதனால இந்த அப்ளிகேஷன் பார்ட்லயும் நாம ரொம்ப கவனமா இருக்கணும். நாம இன்னையில இருந்து தியானம் பண்ணி நிறைய புத்தகங்கள் படிச்சு
அந்த அப்ளிகேஷனை நாம நம்மளுடைய ஃபேமிலியிலே கொண்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது மூலியமா தான் நாம அகவும் மகிழ்ச்சியாகும், அது புறத்துலயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்க முடியும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அக மகிழ்ச்சின்ற டாபிக்ல நான் எனக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். இவ்வளவு நேரம் பொறுமையும் கேட்டேன். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ மாஸ்டர்.